உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். கடவுள்கிட்ட மொத்தமாக நான் சரணடையணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அதுக்கான எளிய வழினா என்ன சொல்லுவீங்க? தியான பயிற்சி தான். ஆனால் அது உடனே சாத்தியமாகுமா என்பது. உக்கிரமான படங்களை வீட்டில் வச்சு கும்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது உண்மையிலுமே நீங்கள் எளிமையான கடவுள், சாந்தமான கடவுள் தான் வச்சுக்கிறோம். உண்மையிலேயே எத்தனை அடிக்கு மேலே சிலைகள் வைத்து வழிபட்டால் இந்த மாதிரியான ஒரு வழிபாட்டு முறைகளாக கடைபிடிக்கணும்? ஒரு அடி வரைக்கும் நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். ஆனால் அதுக்கு மேலே வச்சுக்கிட்டா நீங்கள் ப்ராப்பராக ஆத்மா, பேய், பிசாசு இந்த மாதிரியான விஷயங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? பேய்ங்கிறதெல்லாம் இல்லை, ஆனால் கிடையாதுன்னா பிரச்சனை இல்லை. பேய் இருக்குன்னு சொன்னால் தான் உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். இந்த பில்லி சூனியம், இந்த பிளாக் மேஜிக் அதெல்லாம் சொல்கிறாங்களா சார், அதெல்லாம் உண்மையா? இருந்தது ஒரு காலத்தில். இதெல்லாம் இதை செய்கிறவங்கெல்லாம் இருந்தாங்க. இன்றளவில் அதெல்லாம் இப்போ அடுத்த ஜென்மம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்களா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. புதுசாக இருக்குது சார். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க போன பிறவினுடைய கர்மாவை தான் நம்ம இந்த பிறவியில் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆமாம், போன பிறவினா உங்கள் அப்பா அம்மா செஞ்ச கர்மாங்கிறது தான் உண்மை. ஆதன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆன்மீகம் சம்பந்தமாக நிறைய ரகசியங்களையும் நிறைய சூட்சுமங்களையும் நமக்கு சொல்லிக் கொடுக்க வந்திருக்கிறாரு ஸ்ரீ ஆனந்த வேதாசிரமத்தினுடைய குருஜி திரு பிரம்ம ரிஷி. அவங்க வாங்க பேசுவோம். வணக்கம் குருஜி. குருஜி அவர்களே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நிறைய பேர் கடவுள்கிட்ட நான் தன்னை இணைச்சிக்கணும், கடவுள்கிட்ட மொத்தமாக நான் சரணடையணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அதுக்கான எளிய வழினா என்ன சொல்லுவீங்க? எளிய வழினா தியான பயிற்சி தான். ஆனால் அது உடனே சாத்தியமாகுமா என்பது கஷ்டம். மனித வாழ்க்கை வாழ வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும், அன்பு இருக்க வேண்டும். மிகுதியான அன்பு நம்மளை பக்குவப்படுத்தும். அந்த மிகுதியான அன்பு பயிற்சி, தியான பயிற்சி, அதுதான் உங்களுக்கு உங்களை இறைவனிடம் செல்ல இயலும், அடைய இயலும். இறைவனை அடைய தடையாக இருப்பது என்ன அப்படின்னு கேட்டால், நான் என்ற எண்ணம் தான் தடை. நான் என்ற எண்ணம் எப்படி அப்படின்னு கேட்டால், நான் கூட எதெல்லாம் சேர்ந்துருக்கு அப்படின்னு கேட்டால், நீ பிறந்ததுலேருந்து ஏற்படுத்தின ஒரு டேட்டா, அந்த டேட்டாஸ் எல்லாம் இருக்கும். வாழ்ந்தது, ஹேபிட்டு, பிஹேவியர், இதெல்லாம் இதுக்கு முன்னாடி இருந்த உங்கள் அப்பா அம்மாவுடைய டேட்டா, அதுக்கு முன்னாடி 7 தலைமுறையாக இருக்கக்கூடிய டேட்டா, இப்படின்னு எடுத்தோம்னா எத்தனை டேட்டா இருக்கணும். இதெல்லாம் நீங்கள் டெலீட் பண்ணணும். இதை டெலீட் பண்ணால் இறைவனை அடையலாம். மைண்டுன்னு ஒன்று இருக்கிறது தான் பிரச்சனை. மைண்டில் தான் இந்த டேட்டா இருக்குது, பிரெயினில் தான் இந்த டேட்டா இருக்குது. ஸோ அதை நீங்கள் டெலீட் பண்ணும்போது அதை நீங்கள் கனெக்ட் ஆவீங்க. சார், இப்போ நிறைய பேர் வீட்டில் நிறைய சாமி படங்களை வச்சு பூஜை பண்ணுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க உக்கிரமான படங்களை வீட்டில் வச்சு கும்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எந்த மாதிரியான கடவுள் படங்களையும் கடவுள் சிலைகளையும் வீட்டில் வச்சு வழிபடலாம் சார்? இல்லை, இது உண்மையிலுமே நீங்கள் எளிமையான கடவுள், சாந்தமான கடவுள் தான் வச்சுக்கிறோம். அதுதான் உண்மையும் கூட. நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதுவாக மாறுவீர்கள். இது நல்லா புரிஞ்சுக்கணும். எதை நினைக்கிறாயோ அதுவாக மாறுவாய். எவ்ரிதிங் இஸ் மைண்ட். சாக்ரட்டிஸ் சொன்ன மாதிரி, வாட் யூ திங்க் தட் யூ பிகம். நீ அதுதான் மாறுவ. அப்போது நீ ஒரு சாந்தமான, அறிவுள்ள, ஞானமுள்ள கடவுளை வைத்து கொண்டால் உங்கள் மனம் அதில் லயிச்சு போகும், சரியாகவும் வரும். ஆக்ரோஷமான கடவுளை எல்லாம் வச்சுக்கிட்டா உங்களுக்கும் அந்த ஆக்ரோஷமான குணமெல்லாம் வரும். ஏன்னா நீங்கள் அதை நேசிக்கிறீங்க, நீங்கள் அதை உள்ள அனுப்புகிறீங்க. எது உள்ள நீ போடுறியோ அதுதான் ப்ரொஜெக்டட் ஆகும். எதை நீ உள்ள டேட்டா போடுறியோ அதுதான் ப்ரொஜெக்ட் ஆகி காட்டும். ஸோ உனக்குள்ளே போடுறது, உனக்குள்ளே நினைக்கிறதை நீ சரியாக தேர்ந்தெடுக்க வேண்டும். அதனால் நல்ல சாந்தமான கடவுளை தேர்ந்தெடுப்பது நல்லது. தைரியமான கடவுளாகவும் இருக்கணும். அதுக்காக அகோரமான கடவுள்கள் இருக்கக்கூடாது. ஐயா, பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் ஒரு சிலை வழிபாடு அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே முறையான ஒரு அபிஷேகம் பண்ணணும், அவங்களுக்கு நெய்வேத்தியம் வைக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. உண்மையிலேயே எத்தனை அடிக்கு மேலே சிலைகள் வைத்து வழிபட்டால் இந்த மாதிரியான ஒரு வழிபாட்டு முறைகளாக கடைபிடிக்கணும்? அதாவது ஒரு அடி வரைக்கும் நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். ஆனால் அதுக்கு மேலே வச்சுக்கிட்டா நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் எதுவுமே ஆரம்பிக்கலைன்னா பரவாயில்ல,
சிலைகள் வந்து பூஜை நெய்வேத்தியம் என்ன ஆரம்பிக்கலைன்னா பரவாயில்ல, ஆனால் இதையெல்லாம் செய்து பழகிவிட்டால், கொடுத்து பழகிவிட்டால் நீங்கள் அதை செய்ய வேண்டும், நிர்பந்தம் இருக்கு. ஏன்னா வீட்டில் ஏதோ ஒரு எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு செல்ல பிராணியை வைத்துக்கொள்வோம் என்று வைப்போம். அப்படி வைத்துக்கொள்ளும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அதுக்கு நம்ம ப்ராப்பராக ஃபுட்டு போடணும். இது வந்து எளிமையாக சொல்கிறக்காக நான் சொல்கிறேன். அதுபோல் நமக்காக ஒரு கெஸ்ட்டு வர்றாங்கன்னு வச்சுக்கங்க. அந்த கெஸ்ட்டுக்கு நாம் வந்து சும்மா வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அப்படி வைக்க முடியாது. அப்போ 3 நேரம் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், நல்லா கவனிச்சுக்கணும். இதுதான் உண்மை. அப்படியே ஒரு கடவுள் விக்கிரகத்தை வைக்கிறோம் அப்படின்னா, அது வந்து பூஜைக்கு இல்லாத பொருளாக இருந்தால் அது அப்படியே இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் பூஜை செய்து விட்டால், நெய்வேத்தியம் கொடுத்து பழக்கிட்டீங்கன்னா அதை நீங்கள் திரும்ப திரும்ப செய்யணும். இது அவசியம். ஏன்னா ஒரு ஆற்றலை நீங்கள் உருவாக்குறீங்க. ஏன்னா விக்கிரகம்னா நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க, நீங்கள் விக்கிரகம் மட்டும் வைக்கல, விக்கிரகம் வச்சு நீங்கள் ஆற்றல் கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க. பூஜை செய்யும்போது என்ன நடக்கும்? நீங்கள் சும்மா கையை இப்படி சுற்றினாலே வந்து இங்கே ஒரு ஆற்றல் கிரியேட் ஆகும். இதுதான் சயின்ஸு. அப்படின்னா ஒரு விக்கிரகத்தை வச்சு நீங்கள் ஆராதனை செய்யும்போது அந்த விக்கிரகத்துக்கு பலம் ஏறும், பவர் வரும். சும்மா வந்து ஒரு சைக்கிளில் வந்து டைனமா வச்சு சுற்றுனா அதில் எலக்ட்ரிசிட்டி வருதாமா, வருதுன்னு தெரியுமில்ல, இதுதானே விஞ்ஞானம். அதுபோல் ஒரு விக்கிரகத்தை வைத்து நீங்கள் ஆராதனை செய்யும்போது அந்த மந்திர ஒலிகள் அந்த விக்கிரகத்தின் மேலே விழுந்து அது ஆற்றல் பெறும், பவராக மாறும், ஒரு எனர்ஜி கிரியேட் ஆகும். அப்போ நீங்கள் தான் ஒரு எனர்ஜியவே கிரியேட் பண்ணுறீங்க. நீ கிரியேட் பண்ண எனர்ஜிக்கு நீ அதெல்லாம் கொடுக்கணும். அப்போது நீ அதை சரியாக செய்யணும். இல்லை செய்யலைன்னா அப்படியே விட்டுறணும். அப்போ பூஜை இறை என்று சரியாக இருக்க வேண்டும். நல்ல கடவுளை தேர்ந்தெடுத்து வச்சுக்கணும். சின்ன விக்கிரகமாக இருந்தாலும் சரி, பெரிய விக்கிரகமாக இருந்தாலும் சரி. நீங்கள் வந்து அளவாக செய்வீங்கன்னா ஒரு அடிக்குள்ளே இருக்கணும். பெரிய பெரிய உருவங்களை வைத்து கொண்டால் பூஜை செஞ்சிட்டீங்க, பவர் கொடுக்குறீங்க அப்படின்னா அது பலம் ஏறிக்கொண்டே இருக்கும். அது ஏறிச்சு அப்படின்னா நீங்கள் இது கொடுக்க வேண்டியது கொடுக்கலன்னா அது திருப்பி கேட்கும். அது அப்படியே கூட முடியாது. அப்போ ஆற்றல் வந்து பெருகும்போது அந்த ஆற்றல் உங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னா நீங்கள் இந்த பூஜைகளை வந்து நெய்வேத்தியம் கொடுக்கறது இதெல்லாம் வந்து கண்டிப்பாக செய்து கொண்டே இருக்கணும். கண்டிப்பாக. ஓகே ஓகே சார். இப்போ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா கை தவறி இந்த வீடுகளில் கடவுளுடைய படம் உடைந்து போகிறது, எண்ணெய் கீழே சிந்துறது, குங்குமம் தவறி போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு நடந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு ஏதோ கெட்டது நடக்க போகுது அப்படின்றதுக்கான ஒரு இன்டிமேஷனா? அப்படி இல்லை. அபசகுணங்கள் வந்து பலதும் நடக்கும். உங்களுடைய ஒவ்வொரு வீட்லேயும் வந்து இந்த சிலை உடைவது, சந்தனம் கொட்டுவது, குங்குமம் கொட்டுவது, இதெல்லாம் விழுந்தால் அபசகுணம்னு நீங்கள் நினைக்கிறத தயவு செய்து நிறுத்திக்கணும். அதாவது இது விழுந்தால் தவறுன்னு நினைக்கிறத விட நல்லதுன்னு நினைக்கணும். குங்குமம் கீழே விட்டால் நல்லது தான். ஃபோட்டோ கீழே விழுந்துருச்சுங்கிறக்காக நீங்கள் வந்து அபசகுணமாக நினைக்கக்கூடாது. அப்படி நீங்கள் நினைக்கும் போது தான் அதிகபட்சமான நெகட்டிவிட்டிக்குள்ளேயே நீங்கள் போவீங்க. ஏன்னா உங்கள் மனசு வந்து அந்த மாதிரி மாறும். ஆனால் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, அதை எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு புது ஃபோட்டோ வைங்க, வேலை முடிஞ்சுது. அந்த இடத்த கடந்து போங்க, அந்த இடத்துல நிற்காதீங்க. மனம்தான் எல்லாமே. மனம் எப்படி பார்க்குறதுன்னு தான் முக்கியம். நீங்கள் பார்க்குறதெல்லாம் நெகட்டிவிட்டியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் மேலும் துன்பத்திற்கு ஆளாக வேண்டிய வரும். ஆனால் நடக்கிறது நல்லதாக நீங்கள் நினைக்க ஆரம்பிக்கணும். அப்படித்தான் பார்க்கவும் செய்யணும். இதெல்லாம் இடையில் திணிக்கப்பட்டது. நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் குட் வைப் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா பேட் வைப் அப்படின்னு ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நல்ல சக்தி இருக்கும் இடத்துல கண்டிப்பாக ஒரு தீய சக்தியும் எங்கேயாவது இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் நம்புறீங்களா? ஆத்மா, பேய், பிசாசு இந்த மாதிரியான விஷயங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? ஆத்மாங்கிறது ஆத்மா, ஆன்மா, உயிர், இது ரெண்டும் எல்லாம் ஒன்று தான். ஆன்மா என்றாலும் உயிர் என்றாலும் இறைவன் என்றாலும் எல்லாம் ஒன்று தான். என்ன தனியாக வச்சா இறைவன், உடம்புக்குள்ளே இருந்தால் ஆன்மா. உடம்புக்குள்ளே இருந்தால் ஆன்மா, எல்லா இடத்துலையும் இருந்தால் பரமாத்மா. பேய்ங்கிறதெல்லாம் இல்லை. பேய் என்பது கிடையாது. ஆனால் கிடையாதுன்னா பிரச்சனை இல்லை. பேய் இருக்குன்னு சொன்னால் தான் உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். ஆனால் இந்த பேய் என்ன அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டேன். ஒரு மனிதன் வாழ்ந்து இறந்துடுறான் இல்லையா, அவனுக்குன்னு ஒரு எண்ண அலைகள், டேட்டாஸ் இருக்கும். ஒரு டேட்டா இருக்குது. நம்ம செல்ஃபோனில் இருந்து எப்படி நிறைய மெமரி எல்லாம் இருக்குது, அதுக்குள்ளே இருக்குமா? ஆமாம். என்ன
அதை எடுத்தாலும் ஒரு மெமரி கார்டு இருக்குமா, மெமரி கார்டில் இருக்குமில்ல, ஆமா. அதுபோல் இந்த உடல் அழிந்தாலும் பிளாக் பாக்ஸுன்னு நம்ம பாடிக்குள்ளே ஒன்று இருக்குது. அதில் வந்து அது பதிவே தான் இருக்கும். அது வந்து காற்றலையில் இருக்கும். அதைத்தான் இவர்கள் பேயி பிசாசுன்னு சொல்கிறது. ஆனால் பேயி என்று ஒன்று இல்லை. இந்த டேட்டாவை தான் பேய், கருப்பு அப்படின்னு சொல்கிறது. ஒரு டேட்டா இருக்கும். ஆனால் அந்த ஆடுறது அப்படிலாம் சொல்லுவாங்க. இல்லை, அதுதான் நான் சொல்ல வரேன். இந்த டேட்டா ஒரு பாடிக்குள்ள சரியான அலைவரிசையில் அந்த பாடியில் இருக்கக்கூடிய பிளாக் பாக்ஸ், அந்த அதாவது கருமையம்னு சொல்லுவாங்க யோக கலையில். கருமையம் அல்லது பதிவுகள் வைத்து கொண்டு இருக்கும். எல்லா உடம்புக்கும் பதிவுகள் தக்க வைத்துக்கொள்ள உடம்புல இடம் இருக்குது. இந்த உடம்பை சரிபாதியாக பிரித்தோம்னா சென்டரில் ஒரு பகுதி உண்டு. அங்கே தான் கருமையம் இருக்குது. அந்த இடத்துல தான் பதிவுகள் அதிகமாக இருக்கும். இதோட ஃப்ரீக்வன்சியும் வைப்ரேஷனும் வெளியில் இருக்கக்கூடிய அந்த டேட்டா, ஒரு இறந்தவர்களுடைய டேட்டா, ரெண்டும் ஒரே ஃப்ரீக்வன்சியும் ஒரே வைப்ரேஷனில் இருந்தால், ஒரே எண்ண அலைகளில் இருந்தால் அது இங்கே வந்து ஜாயிண்ட் ஆகும். அப்படி ஜாயிண்ட் ஆகும்போது இந்த குணங்கள் அவங்களுக்கு, இந்த பதிவுகளும் வேலை செய்யும். உதாரணத்துக்கு என் மெமரி கார்டில், என் ஃபோனில் இருக்கக்கூடிய மெமரி கார்டை எடுத்து இன்னொரு ஃபோனில் போட்டால் அது வேலை செய்யுமா? வேலை செய்யாதா? வேலை செய்யும். அது ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டும் இல்லை? அது போல தான். ஸோ நம்ம அதை ஆகாமல் இருக்கணும்னா ஆன்டிவைரஸ், நம்மளோட செல்ஃபோனுக்கு ஆன்டிவைரஸ் எப்படி வச்சுக்கிறோமோ அதே மாதிரி நம்ம பாடிக்கும் ஆன்டிவைரஸை நாம் க்ரியேட் பண்ணிக்கணும். நம்ம உடம்பையும் நம்ம உடம்பு சுற்றி இருக்கக்கூடிய அலைவரிசையெல்லாம் நம்ம பலமாக மாற்றிக்கணும். அப்படி மாற்றிக்கிட்டால் அது எந்த பிரச்சனையும் வராது. ஸோ பேய் என்பது இல்லை, இதைத்தான் பேயின்னு சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் உங்களுக்கு வந்து ஏதோ பேயின்னு இருக்கு. இப்போ இருக்கிற படங்கள்ல எல்லாம் ஏதோ உருவத்தையெல்லாம் காட்டுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் பேயெல்லாம் கிடையாது, அது எங்கேயும் கிடையாது. நாம் வந்து இப்படியெல்லாம் அதையும் எம்பசைஸ் பண்ணி, அதாவது வந்து மிகைப்படுத்தி காட்டிக்கிறோம். இந்த பில்லி சூனியம், இந்த பிளாக் மேஜிக் அதெல்லாம் சொல்கிறாங்களா சார், அதெல்லாம் உண்மையா சார்? இருந்தது ஒரு காலத்தில். இதெல்லாம் வந்து இதை செய்கிறவங்கெல்லாம் இருந்தாங்க. இன்றளவில் அதெல்லாம் கிடையாது. ஏன்னா அதுக்கான டெக்னிக்ஸு, அதை எப்படி செய்யணுங்கிற டெக்னிக்ஸ் எல்லாம் அதெல்லாம் இன்றைக்கெல்லாம் மிக மிக குறைவு. அதை பற்றி அதுக்கு பின்னாடி போகிறத வந்து நிறுத்திடுறது நல்லது. ஆனால் இருந்திருக்கு, ஒரு காலத்தில் இருந்திருக்கு. இது இப்படி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு சூட்சுமங்கள் இருக்குது. அந்த சூட்சுமங்கள் இப்போல்லாம் காலத்தில் அழிந்து போச்சு. அதனால் அதை பற்றி நீங்கள் கவலையும் பட வேண்டாம். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த தியானம் எல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, யாருக்காவது இந்த முற்பிறவி ஞாபகங்கள்லாம் வந்து அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இல்லை, முற்பிறவின்னு வந்து உங்களுக்கு அந்த முற்பிறவி பிற்பிறவி எல்லாம் கிடையாது. அடுத்த ஜென்மம் இருக்கு, போன பிறவியோட கர்மாவை இப்போ நம்ம அனுபவிக்கிறோம்ல, நிறைய பேர் அப்படிதான் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. அதாவது வந்து உங்களுடைய முற்பிறவி என்பது உங்களுடைய தாய் தந்தையர், உங்களுடைய பிற்பிறவி என்பது உங்களுடைய குழந்தைகள். நீங்கள் முற்பிறவின்னா வந்து இறந்தவர்கள் தான் மீண்டும் பிறக்கிறாங்கன்னா ஒரு 100 பேர்த்த பிறக்க வச்சுருக்காங்க, வாழ்ந்துட்டுருக்காங்க. இறந்தவன் தான் சாகிறான்னா அதே கவுண்டில் தானே வரணும். இறக்குறவங்க தான் மீண்டும் பிறக்கிறாங்கன்னா அதே கவுண்டில் வரணும். ஒரு 100 பேர் இருக்கிறாங்க, 100 பேரில் ஒருத்தர் இறக்குறவர் தான் மீண்டும் வர்றாரு அப்படின்னு அந்த கவுண்ட் அதே தானே மெயின்டைன் ஆகணும். இன்றைக்கி எங்கேயோ தொட்டு இன்றைக்கி எங்கேயோ வந்திருக்கோமே அப்படின்னா 800 கோடி ஜனங்கள் இன்றைக்கி இருக்கிறாங்க. 800 கோடி ஜனங்கள் வேற எங்கேயாவது வந்திருப்பாங்களோ? இதுக்கு முன்னாடி அந்த ஆன்மாக்கெல்லாம் எங்கே இருந்தது அதைத்தான் சொல்லுங்களேன். 800 கோடி ஜனங்களுடைய ஆன்மா இன்னைக்கு வந்து அது எங்கிருந்து வந்தது? கண்டிப்பா. அப்போ அவங்களுக்கு ஒரு முற்பிறவினா அது எந்த கவுண்டில் போடுறது? அப்போ இன்னும் எத்தனை கவுண்ட் இருக்கும்? ஸோ நீங்கள் அந்த கவுண்ட்டுக்குள்ளே போகாதீங்க. அப்படி ஒரு முன்பிறவி பிற்பிறவி எல்லாம் கிடையாது. உங்களுக்குள்ளே வர்றதெல்லாம் வந்து என்னென்னா, உங்களுக்குள்ளே நிறைய டேட்டாஸ் இருக்குது. நீங்கள் தியானம் பண்ணும்போதோ ஏதாவது ஒரு நிலையில் வரும்போதோ எனக்கு அது வந்துச்சு இது வந்துச்சு, அதெல்லாம் வந்து உள்ளுக்குள்ளேயே நிறைய டேட்டாஸ் இருக்குது. அந்த டேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டும். அதுதான் உண்மை. இப்போ அடுத்த ஜென்மம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்களா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. புதுசாக இருக்குது சார். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க போன பிறவினுடைய கர்மாவை தான் நம்ம இந்த பிறவியில் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆமாம், போன பிறவினா உங்கள் அப்பா அம்மா செஞ்ச கர்மாங்கிறது தான் உண்மை. உங்கள் அப்பா அம்மாலாம் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்களுடைய குணங்கள், குணாதிசயங்கள், பழக்க வழக்கங்கள், வினைகள் அதெல்லாம் உங்கள் பாடியில் இருக்குல்ல. அவங்க செஞ்ச தப்பு சரி எல்லாமே உங்கள் உடம்புலையும் இருக்குமே. அதுதானே உங்களை பிளாக் பண்ணுது. அவங்க தப்பாக வாழ்ந்துட்டாங்கன்னா நீங்கள் தப்பாக வாழ்ந்துட்டு இருப்பீங்க. அவங்களோட உனக்கு என்ன, உங்கள் அப்பா அம்மாவுக்கு என்ன பிடிக்குமோ அது உங்களுக்கும் பிடிக்கும். அந்த மாதிரி அதெல்லாமே அதுதானே கர்மா. அதுதான் கர்மா. அதுதான் கர்மா. ஏன்னா பெற்றவங்க கிட்ட இருந்து கொண்டு வந்த எண்ண அலைகள், எண்ணங்கள்,
பழக்க வழக்கங்கள், இதுதான் கர்மா. ஏதோ முன் ஜென்மத்தில் போய் எங்கேயோ ஒரு பிறந்து அதையெல்லாம் கொண்டு வந்து அதெல்லாம் கிடையாது. நம்முடைய கர்மா என்றால் என்ன? அது ஒரு பதிவு. முற்பிறவி என்பது உங்களுடைய தாய் தந்தை, அதுக்கு முன்னோர்கள், உங்கள் தாத்தா பாட்டை, அவங்க குணாதிசயம் எல்லாம் தான் நீங்கள் வச்சுருக்கிறீங்க. ஓகே, அதெல்லாம் வச்சுக்கிட்டு உங்களால் இந்த பூமியில் நீங்களாம் வாழ முடியல. ஏன்னா அந்த டேட்டா இருக்குது. அந்த டேட்டா உங்களை வாழ விட மாட்டேங்குது. அதை வாழ முடியலன்னா அதுக்கு வந்து தியானம் பண்ணணும், பயிற்சி பண்ணணும். அதுக்கு ஒரு குரு தேவைப்படுறாரு. இங்கே தான் ஆன்மீகமும் வருது. ஏன்னா உங்களை தடுக்கிறது கர்மா. அந்த கர்மா சரி பண்ணுறதுக்கு ஆன்மீகம் தேவை. இந்த கர்மாங்கிறது தாய் தந்தையரிலிருந்தும் நம் மூதாதையரிலிருந்தும் தான் வரும். இதுதான் உண்மை. முற்பிறவியிலெல்லாம் இல்லை, முற்பிறவி ஒன்று இல்லை. ஓகே. இப்போ நிறைய விஞ்ஞான யுகம் வந்து நிறைய வளர்ந்துருச்சு. ஆனால் இப்போவும் பார்த்தீங்க அப்படின்னா கடவுளின் ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் புதைந்திருப்பதாக கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னமும் அந்த கைலாய மலையில் என்ன இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய ரகசியம் என்ன அப்படின்றது தெரியல. இங்கே ராமேஸ்வரத்தில் அலையே இல்லாத கடல், அந்த மாதிரியான விஷயங்கள்ல ரொம்ப ரகசியமாகவே பார்க்கப்பட்டுட்டு வருது. சிதம்பர ரகசியம் முதல் கொண்டு கடவுளின் ரகசியம் என்னதான் சார் இருக்குது அப்படி? இப்போ இந்த கடவுளின் ரகசியம் என்ன? சிதம்பர ரகசியம், சிவ ரகசியம், சிவசூத்திரம், சிவபுராணம், இப்படியெல்லாம் சொல்கிறோம். சிவம் என்றால் மங்களம், சிவன் என்றால் ஆன்மா, பரமாத்மா, உயர், அப்படிதான் தெய்வம், கடவுள் என்று சொல்லக்கூடியது. அது எங்கே இருக்குது? எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆனால் வெளியே இருக்கிறத உன்னால் பிடிக்க முடியுமா? முடியாது. அது எங்கே இருக்குது? உள்ளே இருக்குது. உள்ளதை அறிந்து, உள்ளதை உள்ளபடி தெரிந்து கொள்ள, அதை தெரிந்து கொள்வதற்காக எழுதப்பட்டது தான் சிவரகசியம், சிவசூத்திரம். சூத்திரம்னா என்ன? டெக்னிக்கு, ஸ்கில்லு. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கான வழிமுறைகள் உள்ளே இருக்கு. நெற்றிக்கு நடுவே புருவத்திடைவெளி உற்று பார்க்க ஒளிமிக மந்திரம் பற்றுக்கப்பட்டான பரமனின் இருப்பிடம் திருச்சிற்றம்பலம் என சேர்ந்து கொண்டேனே ஈசா. இறைவனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உள்ளே போ. நெற்றிக்கு நடுவே புருவத்திடைவெளி, இங்கே உள்ள வந்து பிட்யூட்டரி கிளாண்ட் இருக்கு. அந்த கிளாண்டுக்குள்ளே நீ போகணும். அந்த கிளாண்டுக்குள்ளே போனால் தான் இறைவன் இருக்கக்கூடிய இடம். சிவரகசியம்னா இதுதான், சிவசூத்திரம்னா இதுதான். ஏனென்றால் இறைவன் உள்ளே இருக்கிறார். இறைவனை உள்ளே புரிந்து கொள்ள நீ உள்ளே செல்ல வேண்டும். அதைத்தான் சிவரகசியம். இதுதான் சிவசூத்திரம். இதை அடையிறதுக்கான டெக்னிக்ஸ் தான் ஆன்மீகத்தில் உண்டு. நீங்கள் உள்ளே போகும்போது இந்த ரகசியமெல்லாம் வெளிப்படும், உண்மைகள் வெளிப்படும். ஏன்னா நீங்கள் வெளியே போய் தெரிஞ்சிக்க முடியாது. உங்களுக்கு இருக்கக்கூடிய சோர்ஸ் என்ன? இந்த பாடி, மைண்டு. இனிப்பு அப்படிங்கிறத நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்னா, அது வந்து நாவில் வைக்கும்போது அது புரியும். காரம், இனிப்பு, புளிப்பு. ஒரு நல்ல ஒரு ரோஸ் ஸ்மெல்லை வந்து நுகர்ந்து கொள்ள முடியும். அழகான படங்களை கண்களால் பார்க்க முடியும். இயற்கைகளை கண்களால் ரசிக்க முடியும். நல்ல இதெல்லாம் காதில் கேட்க முடியும். தொட்டு உணர்ந்து கொள்ள முடியும். இறைவன் என்ற இதை புரிந்து கொள்ள அதுக்கு இருக்கக்கூடிய, அதுக்கு ஒரு டிவைஸ் இருக்கு இல்லையா, அதுதான் உள்ளே இருக்குது. ஏன்னா அது வெளியே தெரிஞ்சிக்க முடியாது. அதை தெரிஞ்சிக்கக்கூடிய அந்த டிவைஸு நம்ம பாடிக்குள்ளே தான் இருக்குது. அப்போ நீங்கள் அங்கே பயணிக்கணும். அதுதான் சிவரகசியம், அதுதான் சிதம்பர ரகசியம், சித் அம்பல ரகசியம். சிதம்பர ரகசியம்னா என்ன? சித் அம்பல ரகசியம். சித் அம்பலம்னா என்ன? பிட்யூட்டரி கிளாண்ட், பைனியல் கிளாண்ட். அதுக்குள்ளே நீ பயணிக்கணும். அந்த பயணம் பண்ணுறதுக்கு உன்னால் முடியுமா? அங்கே தான் முடியல. அதுக்கு பயிற்சி எடுக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கு ஒரு குரு தேவைப்பட வேண்டியதாக இருக்குது. அதுக்கு நாள் பட உட்கார வேண்டியதாக இருக்குது. இப்போ இருக்கிற காலகட்டங்களில் இதையெல்லாம் உட்காந்து செய்ய முடியலை. நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம். பயிற்சி பண்ணி உள்ளே போகும்போது அந்த ரகசியமெல்லாம் வெளிப்படும். உள்ளே சிவன் தெரிவார், உணர்ந்து கொள்ள முடியும். இதைத்தான் திருவாசகத்தில் வந்து மாணிக்க வாசகர்களாக இருக்கலாம், திருஞான சம்பந்தராக இருக்கலாம், நால்வர்கள் யாராக இருக்கலாம், இதெல்லாம் விளக்கி வச்சிருக்கிறாங்க. தெரிந்தும் தெரியாமலும் மறைபொருளாகவே பேசிட்டு வந்திருப்பாங்க. உங்களை உள்ள அனுப்புறக்கு அவ்வளோ பாடல், எத்தனையோ புத்தகங்கள், அதெல்லாம் தேவைப்படுது. ஸோ இதுதான் ரகசியம், உன்னை உள்ளே செல்வது தான். ஏன்னா இந்த உடம்பு தான் கோயில். இந்த உடம்பு தான் கோயில். இந்த உடம்பே ஆலயம். உள்ளம் பெருங்கோயில், ஊன் உடம்பு ஆலயம், வல்ல பிராணனுக்கு வாய் கோபுர வாசல், தெள்ள தெளிந்தாருக்கு ஜீவனே சிவலிங்கம், கள்ளப்புலனேந்தும் காணாம மணிவிளக்கே. உடலே ஆலயம், அதற்குள் லயமாவது தான் ஆலயம்.
ஸோ உள்ளே நீங்கள் பயணப்படணும், உள்ளே வந்து இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அதற்குத்தான் இந்த உடல். இது எத்தனையோ சுகங்களை காண்கிறோம். கண், மூக்கு, செவி, வாய், உடல் எத்தனையோ சுகம் காண்கிறோம். ஆனால் இதற்கெல்லாம் தாண்டி ஒரு உள்வொளி சுகம் என்று உண்டு. மிகப்பெரிய ஆனந்தம், பரமானந்தம், பேரானந்தம்னு சொல்லக்கூடிய அந்த ஆனந்தத்தை நீ அடைய வல்ல இடம் எது? அது உள்ளே உண்டு. அதற்கான 2-3 இடங்கள் உண்டு. அந்த இடத்தில் நீ சொல்லும்போது நீ கண், மூக்கு, செவி, வாய் இதில் எல்லாம் பெற்ற ஆனந்தத்தை விட பன்மடங்கு, 1000 மடங்கு, கோடி மடங்கு ஆனந்தத்தை உனக்கு உள்ளே காண்பாய். அதை காணும்போது எழுதப்பட்டது தான் சித்தர்கள் எழுதிய பாடல்களாக இருக்கலாம், மாணிக்கவாசகர்கள் எழுதிய திருவாசகமாக இருக்கலாம். அவர்கள் அங்கே ஆனந்தத்தை கண்டார்கள், அந்த ஆனந்தத்தில் எழுதுறாங்க அவங்கெல்லாம். அது உள்ளே இருக்குது. இதைத்தான் சிவரகசியம். இதுதான் ரகசியம். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா கோவிலில் அந்த சாமி வந்தெல்லாம் ஆடுவாங்க. ஸோ சாமி வந்து ஆடுவாங்க அப்படின்னும் போது கடவுளுடைய அருள் அவங்களுக்கு அப்படியே ஃபுல்லாக இறங்கிடுச்சு அப்படின்னு எடுத்துக்கலாமா? எதனால் அந்த மாதிரி ஆடுவாங்க சாமி வந்து ஆடுறதில்ல? இது எல்லாமும் வந்து இறைவன் ஆடுவதனால கிடையாது. உடலில் வைப்ரேஷன் வரும்போது பாடியோட வைப்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி பர்சனாலிட்டி டிஃபர் ஆகும். இவங்க சாமி வந்து ஆடுறதுக்கும் ஆன்மீகத்துக்குமான தொடர்பு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. இது தெய்வங்கள் ஆடுதுன்னு முழுமையாக நாம் கூற இயலாது. சைக்காலஜிக்கலாக வந்து பாடியில் ஏற்படக்கூடிய வைப்ரேஷன்ஸ்னால அவங்க பர்சனாலிட்டி மாறிடும், ஃப்ரீக்வன்சி மாறிடும், பிரெயின் ஃப்ரீக்வன்சி மாறிடும், அவங்க வேற பர்சனாலிட்டியாக மாறிடுவாங்க. எதையோ ஒன்று நினச்சிட்டு இருக்கும்போது அந்த பர்சனாலிட்டிக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க. அதுக்கேற்ற வைப்ரேஷன் பாடிக்குள்ளே நடக்குது. அந்த வைப்ரேஷனும் மாறும்போது பிரெயின் ஃப்ரீக்வன்சி எல்லாம் மாறும்போது பிரெயினே மாறிடும், பாடியும் மாறிடும். அவங்களா இருக்க மாட்டாங்க. இதுக்குள்ளே எல்லாம் போக முடியாது. இதையெல்லாம் இந்த காலத்தில் அதை பேசி சரி கொண்டு வர முடியாது. ஏன்னா எது உண்மை தப்பு இதையெல்லாம் வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இது விளக்க முடியாது. மன ரீதியான ஒரு மாறுபாடு எடுத்துக்கலாமா? மன ரீதியான மாறுபாடு மட்டுமில்லை, உடல் ரீதியான மாறுபாடும் ஏற்படுது. அதுதான் உண்மை. இது வந்து தியானம் பண்ணுனா இந்த நிலை வந்து மாறுமா சார்? கண்டிப்பாக மாறும். நீங்களா இருந்தால் எந்த பர்சனாலிட்டியும் வராது. நீங்களா இல்லைன்னா வேற பர்சனாலிட்டி வரும். கண்டிப்பாக நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கிறது. எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பாக பதில் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி.